அதிகாரப்பூர்வமா பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுச்சுன்னா அதன் விவரங்கள் வெளியில் வெளியாகி தொண்டர்களிடையே கருத்து வேறுபாடுகள் உருவாகும் அபாயம் இருப்பதாக கருதி முதல்ல ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும்னு அரசியல் வட்டாரங்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதன்படி மூத்த அமைச்சர்கள் வாயிலாக கூட்டணி கட்சி தலைவர்களுடன் தனிப்பட்ட முறையில ஆலோசனைகளும் ஒருபுறம் நடந்து வருவதாக சொல்லப்படுது. காங்கிரஸ் திமுக உறவு கூட்டணி இறுதி நிலையை எட்டாததால காங்கிரஸ் உடனான பேச்சுவார்த்தையும் இன்னும் தொடங்கப்படவில்லைன்னு தகவல் வெளியாக இருக்கு. இந்த நிலையில தான் சில சிறிய கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி ஒதுக்கீடு குறித்து ஆரம்ப கட்ட முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதா சொல்லப்படுது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி மட்டும் இல்லாம கொங்கு மக்கள் தேசிய கட்சி, இந்த கட்சிகள் தலா 2 தொகுதிகள் வழங்கப்படலான்னு தகவல் வெளியாகி இருக்கு. மேலும் வேல்முருகன் மட்டும் இல்லாம கருணாஸ் இவங்க 2 பேருக்கும் தலா 1 தொகுதி வழங்கப்படும்னு சொல்லப்படுது. ரகசிய பேச்சுவார்த்தை குறிப்பிட்ட தொகுதிகள் குறித்து மாற்றங்கள் கோரப்பட்டுள்ளனர் என்றும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்கு பிறகே இறுதி ஒப்பந்தம் கையெழுத்தாகும்னு அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளுடனான பேச்சுவார்த்தையும் இழுபறியாகவே இருந்துட்டு இருக்கு. கடந்த தேர்தலில் பெற்ற தொகுதிகளை விட குறைவாக வழங்கப்படும்னு கூறப்பட்டதால அவர்கள் அதிருப்தியும் தெரிவிச்சிருக்காங்க. தாங்கள் போட்டியிட்ட தொகுதிகளில் வெற்றி குறைவாக இருந்தது அப்படிங்கிற காரணத்தை கொண்டு இடங்கள் குறைக்கப்படுவதா அமைச்சர்கள் விளக்கமளித்ததா சொல்லப்படுது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதேபோல் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உடனான பேச்சுவார்த்தையிலையும் முடிவு எட்டப்படாம இருக்கு. திமுக சின்னத்துல போட்டியிட்டா கூடுதல் தொகுதிகள் வழங்கப்படும்னு, இல்லனா குறைவான இடங்கள் மட்டுமே வழங்கப்படும்னு தெரிவிக்கப்பட்டதா கூறப்படுது. இதற்கு மதிமுக தரப்புல ஒப்புதல் கிடைக்காததால பேச்சுவார்த்தை தொடர்ந்து ஒருபுறம் நடந்துட்டு இருக்கு.